Hi, வணக்கம். This is Boopathi Raja from Unacademy. So ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு கரெக்டாக. அது என்ன டவுட் அப்படின்னா, பழைய புக்லேருந்து இன்னுமா இந்த டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்குற அளவுக்கு ஏகப்பட்ட பேர் திரும்ப திரும்ப பழைய புக்கு இன்னும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு கரெக்டாக. ஸோ அவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக 100க்கு 200% நீங்கள் ஓல்டு புக்கை படித்து தான் ஆகணும் உங்களுக்கு. ஓகே, ஆனால் அது எப்படி நீங்கள் படிக்கிறீங்க அதை பொறுத்து தான் வந்து சேஞ்ச் ஆகுது கரெக்டுங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், பழைய புக்கிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 22 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா. ஸோ அப்போது மற்ற எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இஓ எக்ஸாமாக இருக்கட்டும், ஜெயிலர் எக்ஸாமாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமாக இருக்கட்டும், இஓ எக்ஸாமில் கிரேடு 4 எல்லாம் எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், பழைய புக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க உங்களுக்கு கரெக்டுங்களா. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பழைய புக்கை படிக்க வேண்டியது கட்டாயம் நீங்கள் படித்தே ஆகணும் உங்களுக்கு கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் அவங்க இப்போ ரீசெண்டாக இருக்கிற ட்ரெண்டு பிரகாரம் பழைய புக்கிலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, புது புக்கிலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓரளவு நீங்கள் ஜிஎஸை பொறுத்தவரை நியூ புக்கு ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை ஜிஎஸை பொறுத்தவரை கரெக்டுங்களா. ஜிஎஸை பொறுத்தவரை நீங்கள் நியூ புக்கு ஃபுல்லாகவே படித்தாலே போதும் உங்களுக்கு கரெக்டாக. ஏன்னா அதில் தான் அதிகமாக கவர் ஆகுது. ஆனால் நீங்கள் வந்து தமிழை பொறுத்தளவில் உங்களுக்கு கரெக்டாக, தமிழை பொறுத்தளவில் நியூ புக்கும் நீங்கள் படிக்கணும், ப்ளஸ் ஓல்டு புக்கும் நம்ம படிக்கணும் உங்களுக்கு கரெக்டுங்களா. ஆனால் இதில் நிறையா பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷனே என்னென்னா, ஓல்டு புக்குனா எது சார், 2020 எடிஷனா இல்லை 2021 எடிஷனா, கொரோனாவுக்கு முன்னாடியா? அப்படி கிடையாது. ஓல்டு புக்கோட ஃபஸ்ட்டு எடிஷனே எப்போ இருந்துச்சுன்னா 2012 உங்களுக்கு கரெக்டாக. அதாவது 2018 வரைக்கும் இருந்த புக்கு தான் ஓல்டு புக்கு. 2018க்கு அப்புறம் 2019 புது புக்குக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க கரெக்டாக. டிஎன்பிசியும் சரி, நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் புது புக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு 2019. ஸோ இப்போ 2019க்கு அப்புறமா இருக்கிறது எல்லாமே புதிய சமச்சீர் கல்வி புக்கு கரெக்டாக, நியூ புக்கு. 2018க்கு முன்னாடி இருக்கிறதா ஓல்டு புக் கேட்டகரியில் வரும் உங்களுக்கு. ஓகே, இதில் நீங்கள் தமிழில் மட்டும்தான் ஓல்டு புக்கை ஃபுல்லாகவே ஸ்பெசிஃபிக்காக படித்தாலே போதும். அதில் ஒரு சின்ன ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் உங்களுக்கு கரெக்டாக. தமிழை பொறுத்தவரை எப்படி கேட்குறாங்க, சிலபஸ் எங்கே கவர் ஆகிருக்கு அப்படின்னும். ஸோ மொத்தம் தமிழை பொறுத்தவரை 100 கொஸ்டின் இருக்குங்களாங்க கரெக்டாக. தமிழை பொறுத்தவரை 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. ஓகே, இந்த 100 கொஸ்டினில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நியூ புக்கை நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக. நியூ புக்கில் 6th-லேருந்து 10th வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ளஸ் நியூ புக்கில் 11th and 12th கரெக்டுங்களா. ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ளஸ் ஓல்டு புக்கில் 6th to 10th வரைக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஓல்டு புக்கில் நீங்கள் 11th 12th கூட நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு. ஓகே, நியூ புக்கில் 6th-லேருந்து 10th வரைக்கும் மட்டும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து கரெக்டாக 60லேருந்து ஒரு 65 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, நியூ புக்கில் 6th-லேருந்து 10th வரைக்கும் மட்டும். அப்போ நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா 65 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி நியூ புக்கில் 11th 12th நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, 11th 12th வரைக்கும் படிச்சிங்கன்னா 11th 12th மேக்ஸிமம் வந்து ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்கப்பா உங்களுக்கு கரெக்டாக. போன குரூப் 2ல் வந்து கிட்டத்தட்ட 13 கொஸ்டினும், குரூப் 4ல் ஒரு 9 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி ஓல்டு புக்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸான ஒரு முக்கியமான பகுதியாக தான் 6th to 10th வரைக்கும் இருக்கான ஓல்டு புக்கில் இருக்குது உங்களுக்கு கரெக்டாக. அப்போ நீங்கள் புது புக்கு இப்போ உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது 100 தமிழுக்கு கிட்டத்தட்ட 99+ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புது புக்கை நீங்கள் எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் 80 தாண்டாது உங்கள் ஃபுல் ஸ்கோர் கரெக்டாக.
அப்போ நீங்கள் 99+ நீங்கள் எடுக்கணும்னா ஓல்டு புக்லேயும் நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். கரெக்டுங்களா? பாருங்கள், ஓல்டு புக்லேயும் 10 வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான், தரவாக படிச்சிருந்தா தான் உங்களுக்கு வந்து 99 அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். கரெக்டாக? அதர்வைஸ் நீங்கள் 11th 12th வரைக்கும் புது புக்கில் மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் 99 அப்படிங்கிறது தமிழில் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ அதனால் இந்த புது புக்கில் நீங்கள் 11th 12th வரைக்கும் நீங்கள் கட்டாயம் படிச்சுக்கோங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதே நேரத்தில் பழைய புக்லேயும் நீங்கள் 6th 10th வரைக்கும் படித்ததுலேயும் அதுலேயும் ஒரு ஸ்ப்ளிட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கரெக்டாக? ஸ்ப்ளிட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி குரூப் 4 குரூப் 2ல் கேட்கப்பட்டதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓல்டு புக்கில் 6th to 10th கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 22 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதா நம்ம சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. கரெக்டாக? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கு மட்டும் உங்களுக்கு. கரெக்டாக? 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்கப்பா. கரெக்டாக? 10th ஸ்டாண்டர்ட் ஒரு புக்கில் மட்டும். அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது பார்த்தீங்கன்னாங்க, ஓல்டு புக்கு. இது எல்லாமே நான் சொல்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 8 கொஸ்டின் கேட்குறாங்க. கரெக்டாக? அப்புறமா 6th 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஓல்டு புக்கை எனக்கு 6th நீங்கள் போகிறத விட 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது உங்களுக்கு. கரெக்டாக? ஏன்னா 10th ஸ்டாண்டர்டில் அதிகமான கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. 9th ஸ்டாண்டர்டில் 8 கொஸ்டினும் அந்த ஒரு புக்கில் மட்டும். அப்போ 9th 10th மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் ரீச் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற ஒரு 5 கொஸ்டினை ரீச் பண்ணதுக்காக தான் 6 to 8 வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க உங்களுக்கு. கரெக்டுங்களா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு படி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் இப்போதைக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிலபஸையும் நான் ஒரு டைம் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டாக? பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, பொதுத்தமிழ் சிலபஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இலக்கண பகுதி ஆல ஒரு 40 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இது புது புக்கில் இருந்தே வந்துடுது உங்களுக்கு. கரெக்டாக? ஏன்னா இலக்கண பகுதி புது புக்லேயே வந்துடுது. ஆனால் பழைய புக்லேயும் கொஸ்டின் கேட்குறாங்க, அது இல்லை. ஆனால் பகுதி ஆவண இலக்கியத்திலையும் பகுதி ஈனா தமிழ் அறிஞர்களும் தொண்டுலையும் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் தான் டேட்டாஸ் இருக்குது. அவங்க மெயினாக எங்கெங்கே எடுக்காங்கன்னா சிலபஸில் இருக்கணும், புது புக்கில் டேட்டா இருந்துச்சுன்னா புது புக்கில் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் சிலபஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குது. ஆனால் பழைய புக்கில் தான் டேட்டா இருக்குது, புது புக்கில் டேட்டா இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் புது புக்கில் டேட்டா இல்லையா, அப்போ பழைய புக்கில் நான்மணிக்கடியை பற்றி கொஸ்டின் எடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். இனியவை 40 புது புக்கில் டேட்டா இல்லையா, பழைய புக்கில் 8ஆப்பில் 2வது யூனிட்டாக இருக்குது, அப்போ அதில் எடுங்க, அவ்வளோதான், சிம்பிள் உங்களுக்கு. கரெக்டாக? அது மாதிரி நந்தி கலம்பகம் நம்ம சிலபஸில் இருக்குது, ஆனால் பழைய புக்கில் டேட்டா இல்லை, புது புக்கில் டேட்டா இல்லையா, பழைய புக்கில் எடுங்க. ஸோ அப்போ நான் இங்கே நோட் பண்ணியிருக்கிற எல்லாமே பழைய புக்கில் டேட்டாஸ் இருக்குது, புது புக்கில் இல்லை உங்களுக்கு. கரெக்டாக? அதே மாதிரி தமிழ் அறிஞர்களும் தொண்டில் முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% சிலபஸ் வந்து பழைய புக்கில் தான் கவர் ஆகுது. பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் நோட் பண்ணியிருக்கிற எல்லாமே பழைய புக்கில் தான் கவர் ஆகுது உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ பழைய புக்கில் இருந்து மட்டும் இந்த பகுதி ஈனா பகுதியில் மட்டும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதை கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் தமிழில் 99+ எடுக்கணும்னா கண்டிப்பாக இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி தானே ஆகணும். கரெக்டாக? தமிழ் அறிஞர்களும் தொண்டில் மட்டும் ஒரு 15 கொஸ்டின் வந்து பழைய புக்கிலேருந்தே கேட்குறாங்க. ஏன்னா சிலபஸை பாருங்கள், முக்கால்வாசி பழைய புக்கில் தான் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது சிலபஸ் உங்களுக்கு. கரெக்டாக? ஸோ அதனால் பழைய புக்கை எக்காரணத்தை கொண்டும் விட்டு விடாதீர்கள். பழைய புக் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியும் கூட. கண்டிப்பாக வந்து பழைய புக்கையும் படித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஃபுல் சிலபஸில் 35 to 45 சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் தான் கவர் ஆகவும் செய்யுது. அப்போ 25 கொஸ்டின் கேட்குறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லையும் கூட தானே. ஓகே, அதே மாதிரி நான் சிலபஸ் வைஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது
அதை வந்து தனியாகன ஒரு வீடியோஸாகவே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. கரெக்டாக என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு வீடியோவே நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அன்அகாடமியில் வந்து சங்கமம் அப்படிங்கிற பேட்ச் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு டிசம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நம்மளோட கிளாஸ் ப்ளஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர்நூன் 3:30 PM-லேருந்து 4:30 PM வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கூட உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெஃபரல் கோடான பூபதி 10 அப்படிங்கிற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அன்அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 7 மணி கிளாஸில் ஃப்ரீ கிளாஸ்லேயே நம்ம இந்த தமிழ் நான் சொல்லியிருந்தேன்ல, புது புக்கும் சரி பழைய புக்கும் சரி தமிழில் டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதுலேயும் அட்டன் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் அன்அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதர்வைஸ் தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ.